தவிர்க்கப்படும் உரிமை 243 சட்டப்பேரவை தொகுதிகளில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 202 இடங்களில் வெற்றி பெற்றிருப்பது சாதாரணமான ஒன்றல்ல. மகதம், சாகாபாத், சாப்ரா, சிவான், முசாஃபூர், தர்பங்கா, கோசி, சஹார்சா என்று 4 பாகங்களாக பீகார் மாநிலம் பிரிக்கப்படுகிறது. ஒவ்வொன்றும் தனித்தனியான உள்ளூர் மொழிகள், வரலாறு, புவியியல் என்று வேறுபடுகிறது. ஒவ்வொன்றும் தனித்தனி ஜாதிய பிரிவுகளின் கூட்டணியாக திகழ்கின்றன. அப்படியிருந்தும் அனைத்து பகுதிகளிலும் நிதிஷ்குமார் அரசுக்கு ஒரே மாதிரியான சாதக அலை வீசியிருக்கிறது. மத ரீதியிலான, ஜாதி ரீதியிலான கூட்டணிகளை தகர்த்து எறிந்திருக்கிறது அந்த ஆதரவு அலை. அதற்கு ஒரே ஒரு காரணம்தான், ஜாதி மத வேறுபாடுகளை மீறி 2.78 கோடி மகளிர் ஆண்களை விட அதிக அளவில் அனைத்து பகுதிகளிலும் ஒரே போல வாக்களித்திருப்பதுதான் அந்த வெற்றியின் ரகசியம். முன்னெப்போதும் இல்லாத வகையில் 71.6% பெண்கள் வாக்குச்சாவடியில் திரண்ட போதே காற்று பாஜக கூட்டணிக்கு சாதகமாக திரும்பி இருப்பது உறுதியாகிவிட்டது. 2027இல் இந்திய நீதித்துறை வரலாற்றில் முதன்முறையாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்க இருக்கும் பி. நாகரத்னா கூறுவது போல, இந்தியாவில் எண்ணிக்கை பெரும்பான்மை உள்ள சிறுபான்மையினர் பெண்கள்தான். மொத்த மக்கள் தொகையில் 48% இருக்கும் மகளிரில் மிக மிக குறைவானவர்கள் மட்டுமே எந்த ஒரு உயர் பதவியிலோ நிறுவன தலைமையிலோ ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். தனியார் துறையில் அவர்கள் தங்கள் திறமையால் உயர் பதவிகளை அடைவது போல, அரசியலிலும் ஆட்சியிலும் தங்களுக்குரியதான தகுதிக்கு உரிய இடத்தை அடைந்துவிட முடிவதில்லை என்பதைத்தான் பல்வேறு புள்ளி விவரங்களும் உணர்த்துகின்றன.